ஒரு மணியா. இந்த மணியை வந்து இது ஃபுல்லா இதுல கொட்டிட்டு இவரை பூஜை ரூம்ல வச்சுட்டு ஊதுவத்தி சாம்பிராணி மட்டுமே காமிச்சா போதுமா. இவருக்கு பிரசாதம் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்லாம் அவசியமே கிடையாதான். ஆவுடை விளக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதாவது சிவபெருமானுடைய ஆவுடை இருக்கு இல்லையா, நீங்க என்ன கேக்குறீங்களோ அத்தனையும் தரக்கூடிய வல்லமை. அந்த காசே சேர்க்கவே முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சுரை குடுவை வாங்கி வந்து உலோகத்துல பாத்திருக்கோம், கல்லுல பாத்திருக்கோம், அத்தி மரத்துல பாத்திருக்கோம், கருங்காலில பாத்திருக்கோம். இது கடம்பவனம் எதுக்காக அப்படின்னா வெற்றிகளை தரக்கூடியவர். நம்ம நீங்க ₹1 போடுறீங்க, ₹1 நோட் போடுறீங்க அப்படின்னா அது 1000 எப்படி பேர்பட்ட கடன் பணக்கடன் இருந்தாலும் இது எல்லாமே சரியாக்கிடுமாம் இந்த பைரவர் முடிச்சு. 8 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். இவ பாரு எப்படி ஆயிட்டா பாரு, இவ எப்படிதான் போகல தெரியல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில கும்பல்கள் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, வேணும் எல்லாருடைய கடைசி டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா வெற்றி. அந்த வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி கடம்பவனத்துல இருக்கக்கூடிய கடம்ப மரத்துல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் வாங்கி பூஜை ரூம்ல வைக்கலாம், கழுத்துலயும் போட்டுக்கலாம், இல்ல இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரத்துல அபிவிருத்தி ஆகணும், ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னா இதை போட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தா இந்த கல்லோட பவர் நம்ம உடம்புக்கும் போகும். நம்ம எப்படி கையில போட்டா அதிர்ஷ்டம் வருதோ அந்த மாதிரி இந்த தண்ணி இதுல போட்டு குடிக்கும் போதும் அந்த அதிர்ஷ்டம் வரும். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஒலி ஷாப் தான் வந்திருக்கும். இப்ப கம்பேக் மாதிரி நிறைய புது 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 ப்ராடக்ட்ஸோட வந்திருக்காங்க. கருங்காலில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தவளை வந்து நீங்க சைனீஸ்ல தான் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க எங்குமே பார்க்காத சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சிருஷ்டி ஒலியில புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க எதுக்காகக்கா வரணும், ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வெளியில வாங்கினாலும் ஹோல்சேல்ல கிடைக்கும், ரீட்டைல்ல கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா பூஜை செஞ்சு தர மாட்டாங்க. அதே போல குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக ஒரு பூஜை பண்ணி ஒரு முடிச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய 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 வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. குருமார்கள் கிட்ட கேட்டு 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 இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அதை அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்து கோட்டீஸ்வரர்கள் வரைக்கும் இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, லாஸ்டா நம்ம வீடியோ போட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இங்க இருந்து சுரை குடுவை வாங்கியிருக்காங்க, குபேர யந்திரம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அக்கா பண கஷ்டத்துல இருந்து நம்ம பெருசா வெளியில வந்துட்டு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, அதை நான் வித்தவுட் எனி டிலே நான் காமிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது காசு நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறானே, என் கையில காசே நிக்க மாட்டேங்குதுக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டே இருக்கேன், இல்ல யாராவது கடன் வாங்குறாங்க திருப்ப தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இல்ல காசே சேர்க்கவே முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சுரை குடுவை வாங்கிக்கோங்க. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து நெல் சேகரிக்க, அரிசி சேகரிக்க, மாவு சேகரிக்க, தண்ணி சேகரிக்க எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல போட்டு வச்சுட்டே இருந்தா அது குறையாம இருக்கும். அந்திக்கு வந்து சாப்பாடு தான் குறைவு இல்லாம வேணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பணம் தான் குறைவு இல்லாம தேவைப்படுது. அதனால இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இதை என்ன பூஜை பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி போடணும். காசு சுருட்டி சுருட்டி தான் போடணும், காயின்ஸ் போடக்கூடாது. அந்த ரூபா நோட் இருக்குல்ல, அது சுருட்டி சுருட்டி நீங்க இதை போட்டு வைக்கணும். ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் இதுல இருந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது இப்ப நீங்க ₹1 போடுறீங்க, ₹1 நோட் போடுறீங்க அப்படின்னா அது 1000 எப்படி பெருகுங்கிறத நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. என்னோட ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ₹900 இருந்து 1500க்கு மேல வரைக்குமே இருக்கு. பாருங்க, குட்டி சைசஸ்ல இருந்து பெரிய சைசஸ் வரைக்கும் இருக்கு. நான் வந்து சுரக்காவை இப்படி நீட்டு வாக்குல தான் பார்த்திருக்கேன். ஆனா இதுவும் ஒரு விதமான சுரக்காய் தானா. ஆனா இந்த விளிம்ப பார்த்தா தெரியுது சுரக்காய்ன்றது. பட் இதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அந்த கஷ்டமான விஷயத்தை தாண்டி இதை பூஜை பண்ணி இதுல சில வசியங்கள்லாம் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம காசு நம்மளை விட்டு போகாது, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் செலவாகும். ஓகே, காசு சேர்றதுக்கு வழி சொன்னீங்கக்கா. இப்ப நான் வந்து கடன்ல இருக்கேன், என்னோட கடன் தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அம்மா வந்து ஒரு பூஜை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆயில் வந்து பூஜை பண்ணின ஆயில். இந்த ஆயில்ல இந்த பைரவர் முடிச்சுன்னு ஒண்ணு சேல்ஸ் பண்றாங்க. இது ஜஸ்ட் டிப் பண்ணி ஒரு அகல்ல வச்சு விளக்கேத்துனீங்கனாலே போதும். இது ஃபுல்லா பஸ்பம் ஆயிடணும், அதாவது சாம்பல் ஆயிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பணக்கடன் இருந்தாலும் இது எல்லாமே சரியாக்கிடுமாம் இந்த பைரவர் முடிச்சு. அடைக்கிறது கூட ஃபர்ஸ்ட் பண வரவு வேணும் இல்லையா. பண வரவு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் குபேரரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி முடிச்சுன்னு ஒண்ணு இருக்கு, குபேர முடிச்சுன்னு இருக்கு. இப்ப இந்த ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா 2 தைலம் இருக்கு. குபேர தீப தைலம், அஷ்டலக்ஷ்மி தைலம்னு இருக்கு. குபேர தீபம் பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமையில குபேர பூஜை பண்ணுவீங்களா, அன்னைக்கு இதுல அந்த ஒரு முடிச்சிய எல்லோ கலர் முடிச்சிய டிப் பண்ணி அந்த அகல்ல வச்சு எரிய வச்சிடணும். இந்த லக்ஷ்மி இது வந்து அதே மாதிரிதான், அந்த முடிச்ச டிப் பண்ணி எரிய வச்சிடணும். இப்படி அந்த Thursday, Friday
ஃப்ரைடேல நீங்க இது மட்டும் வேணும்னாலும், குபேரர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், லக்ஷ்மி மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு 18 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பணவரவு ஏதாவது ஒரு விதத்துல வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கஸ்டமர் ரிவ்யூஸும் நல்லா இருக்கு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பணவரவுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல குழந்தை குட்டி, கரெக்டான டைம்ல கல்யாணம் எல்லாமே நடந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆகாதவங்க எனக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்குதோ இல்லையோ, உண்மையா இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா உங்க மனசுல அது விழுந்துச்சுனாலே அது இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்குன்னாக்கா இந்த மாதிரி பிரத்யங்கரா தேவி மூலிகை முடிச்சுன்னு ஒண்ணு இருக்கு. இதை நீங்க வாங்கி இத்தனை நாட்கள் இந்த டேஸ்ல ஏத்தணும்னு இருக்கு. இதை நாங்க இங்க ஓப்பனா சொல்ல முடியாது. இதை வாங்குறப்ப இந்த ஷாப் ஓனர்ஸ் சொல்லுவாங்க எந்த நாள்ல எந்த டைம்ல இது விலைக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு. இதுக்கும் ஒரு ஆயில் கொடுப்பாங்க. அந்த ஆயிலோட டிப் பண்ணி நீங்க விலைக்கு ஏத்திக்கிட்டே வந்தீங்கன்னா இத்தனை நாட்கள்னு இருக்கு. அத்தனை நாட்களுக்குள்ள உங்களுடைய செய்வனி ப்ராப்ளம் எல்லாமே பாத்தீங்கன்னா சத்தியமா கியூர் ஆயிருக்கு. இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா காரிய தடை. இப்போ பில்லி சூனியம் ஏவல்லாம் இருந்துச்சு, அதனால நம்மளுக்கு நடக்கல, அதுக்கு அடுத்து நம்ம முயற்சி பண்றோம் ஆனாலும் சிலதெல்லாம் நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்ணெய், இதுல உள்ள எண்ணெய் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணெயில இந்த மூட்டையை டிப் பண்ணி அப்படியே விளக்கேற்ற வேண்டியதுதான். ஆனா எல்லாமே அப்படியே வாங்கி ஏற்ற வேண்டியது கிடையாது. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்ட்டு ஷாப் ஓனர் சொல்லுவாங்க. நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் விடியா மூஞ்சி வேலைக்கு போனா வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எந்த வேலை போனாலும் தடங்கள் இல்லாம சுபமா முடியணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அது தடங்கள் இல்லாம முடியணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், அது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன், நான் கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் நடக்குது தெரியுமா? இவ பாரு எப்படி ஆயிட்டா பாரு, இவ எப்படிதான் போவாளோ தெரியல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில கும்பல்கள் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு உழைப்பு போடுறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு சம்பாத்தியத்துக்கு பின்னாடிங்கிறது. நாயா பேயா ஓடுறோங்கிறது யாருக்குமே தெரியாது. எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம், ஒரு நகை வாங்கியிருப்போம், இல்ல ஒரு காசு சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட கண் வந்து பொல்லாத கண்ணா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு சத்ருக்கள் ஆயிடுவாங்க. எப்படியாவது ஒரு நாசமா போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட கூட நெருங்காத அளவுக்கு அவங்களுடைய பார்வைகள் நம்மள எதுவுமே தாக்காம இருக்கிறதுக்கு சத்ரு சம்ஹார மூலிகை முடிச்சுன்னு இருக்கு. இதுவும் அதே மாதிரிதான். அந்த எண்ணெயில டிப் பண்ணி விளக்கேத்துனீங்கன்னா நமக்கு யாருமே சத்ருவா இருக்க மாட்டாங்க, நம்மளும் யாருக்கும் சத்ருவா இருக்க வேண்டாம். சத்ருனா விரோதிகள். இது வந்து 138 மூலிகை பிரம்ம தைலம்னு இருக்கு. இந்த தைலத்துல இது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இதுல இருந்து ஒரு டிராப் எடுத்து இதுல கலந்து இந்த எண்ணெயோட கலந்து திரி போட்டு நீங்க விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருப்பாங்க, சண்டை போடாம இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி இல்லாம எனக்கு டிஃப்யூசர் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க கிறிஸ்டியன்ஸா இருக்கீங்க, முஸ்லிம்ஸா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம்பர், இது வந்து பச்சை கற்பூரம் போட்டு இதுல 2 டிராப் போட்டு சுவிட்ச் போட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது 1, 2 இல்லைங்க, இங்க நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. அமைதியான சூழ்நிலை அமைய, அப்புறம் அதிக மதிப்பெண் பெற, அதிர்ஷ்ட பணம், காதல் வெற்றி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதிர்ஷ்டம் பெற, அதிர்ஷ்டம் விரைவில் வர, எதிர்மறை எண்ணம் மாற. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் செத்து போயிடலாமா, இங்க போனா விழுந்துருவாங்க, இங்க போனா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எதிர்மறை எண்ணம் இல்லாம இப்ப மெடிடேஷன் பண்றாங்க இல்ல ஜோஷியரா இருக்காங்கன்னா எதிர்காலம் ஈஸியா தெரியறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை. இப்போ ஒரு புருஷமார்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மள சாவடிக்கத்தினே பிறந்திருப்பாங்க, அவங்களை சரி பண்றதுக்கான கணவன் மனைவி மகிழ்ச்சியான இல்லறதுக்காக, குடிப்பழக்கம் நீங்க, இது எல்லாருக்கும் தேவைப்படும் நினைக்கிறேங்க. இது டிஃப்யூசர் அண்ட் அந்த தைலம் ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ணலாம். குடிப்பழக்கம் நீங்க, கோபம் நீங்க, குழப்பம் மாறுன்னு சொல்லிட்டு இதுல கிட்டத்தட்ட எத்தனை இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த நோய்கள் அகலன்னு ஒண்ணு இருக்கு, உடல் வலி நீங்கன்னு ஒண்ணு இருக்கு, குலதெய்வம் வசியம் பெறன்னு கூட ஒண்ணு இருக்கு, விரும்பியவர் வந்து சேர. இப்ப நம்ம லவ் பண்ணிருப்போம் ஆனா அவரை நம்ம விட்டுட்டு இன்னொருத்தர் போயிருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்றதுக்கு, வியாபார வசியம் பெற. இங்க அதிகப்படியா வந்து மூவ் ஆகுறது இந்த வியாபார வசியம் பெற. கடைக்காரங்க எல்லாருமே இதை யூஸ் பண்றாங்களாம், வியாபாரத்தில் ஈர்ப்பு ஏற்படுறதுக்குன்னு சொல்லிட்டு. A to Z என்ன ப்ராப்ளம் இருக்கோ அத்தனைக்குமே தைலம் அண்ட் டிஃப்யூசர்ஸ் எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணலாம். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு முதற்கொண்டு அவங்க சொல்லிடுவாங்க. தம்பி இது என்ன ராஜவசியம்னு போட்டிருக்கு? இது ராஜவசியம் தெய்வவசியம் 2 வரும். தெய்வவசியம்ன்றது வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிடித்தமான மலர் இதழ்கள்ல இருந்து இருக்கக்கூடிய சாரம். ராஜவசியம்ன்றது மூலிகையில இருந்து இருக்கக்கூடிய சாரம். இது ரெண்டுமே வந்து எந்த காரியத்துக்கு போறோமோ அந்த காரியத்துல தடை இல்லாம முடிச்சிட்டு வர்றதுக்காக யூஸ் பண்றது. பர்ஃபியூம் மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படியே இது இப்படி எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா? ஓகே, இது ரொம்ப ஈஸியா இருக்கேப்பா. அதுக்கடுத்து இதெல்லாம் என்னன்னு சொல்லிடுங்க அப்படியே.
தெய்வ அருள் பெற அப்படின்றது வந்து கருங்காலி வச்சிருக்காங்க அப்படின்னா கருங்காலிய கிளென்சிங் பண்றதுக்கான ஆயில், எந்திரம் இருந்தா எந்திரத்தை கிளென்ஸ் பண்ணிக்கலாம், தெய்வ விக்கிரகங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து கிளென்சிங் ஆயில். தெய்வ தசாங்கம்ன்றது பவுடரா இருக்கும், இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இத வந்து காட்டன் துணியில டிப் பண்ணிட்டு 4 கார்னர்ல வச்சிடணும். வச்சுட்டோம் அப்படின்னா பூஜை அறையில 4 கார்னர்ல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த எப்பவுமே கூலிங்கா வச்சிருக்கோம். பிளஸ் இறை சக்தியை அதிகப்படுத்தி தரும். இது வந்து சர்வரோக நிவாரணினா நோய் நொடிகள்ல இருந்து வெளியில வர்றதுக்காக பெயின் கில்லர்ஸ் மாதிரி. இதுவும் அப்படியே உடம்புல அப்ளை பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல. சூப்பர். ஒரு மெடிக்கல் ஷாப், ஒரு ஆன்மீக தகவல் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து 3 கால் மட்டும் இருக்கக்கூடிய தவளையாம். இது வந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய தவளையாம். இது வந்து சைனீஸ்ல ரொம்ப ஃபேமஸா. இது வந்து அந்த காயின்ஸ், லக்ஷ்மி கடாட்ச காயின்ஸா. இது இப்படி வச்சுட்டு நம்ம இப்ப இதுதான் பெட்ரூம் ஹால்னு வச்சுக்கோங்களேன். இது இப்ப ஹால் என்ட்ரன்ஸ் இதுன்னா இந்த இடத்துல நம்ம அந்த இதெல்லாம் வச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கலாம். அந்த உருளி வச்சு அதுல பூ போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி இது நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வைக்கணுமா. பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் மட்டும் பாக்குற மாதிரி வைக்க கூடாதான். இது வந்து அஷ்ட ஐஸ்வர்யத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வருமா. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்புறம் நான் நிறைய பூஜை பண்ணிட்டேன்க்கா, எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னாக்கா, இவங்க பேரு நவாக்ஷரியா. நவாக்ஷரி இதை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு பூஜை பண்ணீங்கன்னா மட்டும் போதுமா. பூஜை முடிச்சுட்டு இப்படி மூடி வச்சுட்டா போதுமா. பேச்சுலர்ஸ்ல இருந்து கல்யாணம் ஆனவங்கல இருந்து யார் வேணாலும் பண்ணலாமா. நீங்க என்ன கேக்குறீங்களோ அத்தனையும் தரக்கூடிய வல்லமை அந்த இதெல்லாம் இருக்கான். அதுக்கேற்ற மாதிரிதான் வுட்டு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே அந்த யந்திரம் இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நீங்க ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இங்க இவங்க மட்டும் கிடையாது, வராகில இருந்து, பாலாம்பிகையில இருந்து, குபேரர்ல இருந்து, ஐயப்பன்ல இருந்துன்னு எல்லாமே இருக்காங்க. வராகி பாத்தீங்கன்னா இப்படி ஹேங்கிங் பாட்ல கூட இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வராகி செய்யக்கூடிய மிராக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ மிராக்கல்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். பட் மகாலட்சுமியோட வாகனமே பாத்தீங்கன்னா ஆந்தை தான். நார்த் இந்தியா சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும். ஒரு சின்ன பொருளாவது வீட்டுல வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சின்ன ஒரு அவுலாவது வீட்டுல வச்சிருப்பாங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆந்தை இருக்கு. ஸோ உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமா இருக்கணும், காசு இல்லாம இருக்கு அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா இதுல எந்த வெரைட்டி வேணாலும் வாங்கி வைக்கலாம். இதுதான் வாங்கி வைக்கணும், அதுதான் வாங்கி வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கான அந்த ஃபுல் பவர் கிடைச்சிடும். இது மட்டும் இல்லாம இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் டிசைன்ஸ்ல சில இதெல்லாம் இருக்கீங்க. தத்தாத்ரேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா தத்ரூபமா இருக்காங்க. தத்தாத்ரேயர், அப்புறம் இந்த டான்சிங் அம்பாள் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த மாதிரி நடராஜர் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்பா, இந்த ஒரு போஸ்ல நடராஜர் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க யாராவது பரதநாட்டிய டான்ஸரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் ஃபினிஷ் தான். அதே போல இது பாத்தீங்கன்னா ஆமை வந்து கூர்மாவதாரம் சொல்லுவோமா. இது வந்து மேருமலை வச்சிருக்காங்க. சுத்தி அஷ்ட ஐஸ்வர்யம், அஷ்ட லட்சுமிகளையும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இதுவும் பூஜை ரூம்ல வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா டியூக்குட்ல இருக்கக்கூடிய சிவன், விநாயகர், அது மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைசஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் ஒன் ஸ்பாட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது. நீங்க டைரக்டா வந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த பெருமாள் எங்க போனாலும் என் கண்ணை கவரக்கூடிய பெருமாள் இவர். இந்த மாதிரி மட்டும் இல்லாம இங்க பாருங்க, நம்ம திருப்பதியில நேத்திர தரிசனத்துல எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி சேம் ஸ்டாச்சுல வச்சிருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நீங்க டைரக்டா வெப்சைட்டு கூட போய் பார்க்கலாம், இல்லைன்னா நேரா வந்து கூட நீங்க பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குல்ல. இது ஐஸ்வர்யத்துக்காக வச்சுக்கிறதாங்க. டபுள் பெனிஃபிட் தருவாரு போல இருக்கு. டபுளா இருக்காருல்ல, அதனால டபுள் பெனிஃபிட் தருவாரு போல. இந்த மாதிரிலாம் இவங்க எல்லாம் எங்க தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் இது வந்து ஏதோ ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, எந்த சாமி வேணாலும் அபிஷேகம் பண்ணி இப்படி தண்ணி வருமா அப்படின்னு நினைச்சிட்டேன். இங்க விதவிதமா எத்தனையோ விளக்கு பார்த்திருப்பீங்க. குபேர விளக்கு, 5 முக விளக்கு, 7 முக விளக்கு, 9 விளக்கு, ஆகாச விளக்குன்னு பார்த்திருப்பீங்க. ஆவுடை விளக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதாவது சிவபெருமானுடைய ஆவுடை இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும். இங்க வந்து லிங்கம் இருக்கும், அதுல வந்து விளக்கா வச்சிருக்காங்க. இப்படி சாமியை பார்த்த மாதிரியோ இல்ல கிழக்கு முகமா பார்த்தோ இதுல எண்ணெய் ஊத்தி இப்படி ஊத்தி பிரதோஷத்துக்கெல்லாம் இந்த மாதிரி விளக்கு ஏத்தலாமா. ரொம்ப அழகா இருக்கு. இதை இங்க சிருஷ்டி ஒளியில லான்ச் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டான படி அளக்கும் பெருமாள். இங்க என்னக்கா படி அளக்கும் பெருமாள், எல்லா பெருமாள் மாதிரிதானே இருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க கீழே படி இருக்கு.
படிக்கு மேலேயே வந்து பெருமாள் மகாலட்சுமி சங்கு சக்கரத்தோட பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இது எப்படி சாமி கும்பிடணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மணி இருக்கு பாத்தீங்களா, குன்றின் மணி மாதிரி, இது வந்து வேற ஒரு மணி. இது என்ன மணிப்பா? மஞ்சாணி குரு. மஞ்சாணி குரு குரு அப்படிங்கிற ஒரு மணியா. இந்த மணியை வந்து இது ஃபுல்லா இதுல கொட்டிட்டு இவரை பூஜை ரூம்ல வச்சுட்டு ஊதுவத்தி சாம்பிராணி மட்டுமே காமிச்சா போதுமா. இவருக்கு பிரசாதம் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்லாம் அவசியமே கிடையாதான். ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணாலே நம்மளுக்கு லட்சுமி கடாட்சமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, பெருமாள் பாதம். ரொம்ப நாளா எங்க பெருமாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாதம் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்காரு. பாதம், நாமம், சங்கு சக்கரம் சுத்தி அதே மாதிரி வச்சிருக்காங்க. மெட்டல்ல தான் இருக்காரு. இது வந்து நிறைய சின்ன சைசஸ் பெரிய சைசஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ உங்க வீட்லயும் உங்க பெருமாளுக்கு முன்னாடி நீங்க இதை வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சிருஷ்டி ஒளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தாராதேவின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 4 கலர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. எதுக்காக தாராதேவி, என்ன வழிபாடுன்னு சொல்லுங்க பிரதர். தாராதேவின்றவங்க வந்து மன நிம்மதி, மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய. அப்பாடா, இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையானது மன நிம்மதி. இதுல வந்து 4 கலர் இருக்கும். கிரீன், ரெட், ஒயிட், ப்ளூ. ப்ளூ தாரா வந்து எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ தாரா வந்து எஜுகேஷனுக்காக. ஒயிட் தாரா வந்து மன நிம்மதி, மன சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ரெட் தாரா வந்து குடும்ப ஒற்றுமைக்காக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஒற்றுமைக்காக கொடுப்பாங்க. ஓகே. இது வந்து சின்ன சைஸஸ் அண்ட் பெரிய சைஸஸ் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. கிரீன் தாரா வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்காக. ஓகே, குட். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு தெய்வம். இது வந்து காஞ்சிபுரத்துல ஒரே ஒரு கோவில்ல மட்டும் நான் பார்த்தேன். பறக்கும் சப்த கன்னி, பறக்கும் நாகாதேவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கோவில்ல ஒரு வேண்டுதல் கூட எனக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு காலத்துல நாகர்கள்லாம் தெய்வங்களா வழங்கப்பட்டிருக்காங்க. அந்த தெய்வ சிலை இங்க இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பறக்கும் நாக கன்னி இல்ல நாக கன்னி ஒரு குலதெய்வமா இருந்துச்சுன்னா நீங்க உங்க வீட்டுல ஹிஸ்டரியை விசாரிச்சு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில மகாபாரதம் எல்லாம் பாத்தீங்கன்னா யக்ஷ மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருவார் பாத்தீங்களா, அப்படியே பூதம் மாதிரி வருவாரு. நம்ம கேட்கக்கூடிய வரங்கள்லாம் கொடுத்துட்டு போவார்ல, அந்த யக்ஷ மகாராஜாவோட ஃபேஸ் இப்படிதான் இருக்குமா. ஸோ அது ஆன்டிக்ல எங்கேருந்து பத்திரமா கொண்டு வந்து அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. சூப்பர்பா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏறு சிங்கி இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் ஆன ஒரு பெரிய ஸ்டிக் வச்சிருக்காங்க. இது ஒன்லி ஸ்டிக் மட்டும் கிடையாது, ஏறு சிங்கி மரம் மட்டும் கிடையாது. இது உள்ள என்னென்ன போட்டிருக்கீங்க? கோமதி சக்கரம், குன்றின் மணி, பச்சை கற்பூரம், அடுத்தது ஐஸ்வர்ய சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே உள்ள போட்டிருக்காங்க. வலம்புரி சங்குல டைகரை வலம்புரி சங்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் போட்டிருக்காங்க. ஓகே. இது மட்டும் இல்லாம குபேரர் ஒரிஜினலா நீங்க இது வரைக்கும் யாராவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இவர் தான் ஒரிஜினல் குபேரர். எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாரு. இவர் கையில பாத்தீங்கன்னா இந்த கீரி புள்ள கையில வச்சிருப்பாங்க. இவர் கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படிங்கறதுனால எப்பவுமே உட்காந்தே இருப்பாராம், நடக்க மாட்டாராம். ஆனா அதனால தான் இவருக்கு வந்து பெருமாள் வந்து நீ இந்த பணம் கொடுக்குற தெய்வமா இரு, உன்னை எல்லாருமே வழிபடுவாங்க, உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதனாலதான் இன்னைக்கு பணம் கொடுக்குற தெய்வமா மாறிட்டாரு. அப்படியே தொந்தி தொப்பையமா எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, நல்லா பெருசா. எது போய் நம்ம வீட்டுல ஹால்ல வச்சுன்னு வச்சுக்கோங்க, கும்முன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி இவங்களே வந்து தேங்காய், விளக்கு, அது நிரந்தர கலசம் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, விளக்கு மட்டும் ஏத்துனீங்கன்னா போதும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. இது வந்து குபேரர் பார்த்தா மட்டும் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் காசுக்காக அப்படின்ட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே அவங்க அழகா பூஜை பண்ணி அத்தி மரத்துல செஞ்சு அதுக்கான இப்போ இது வந்து பாலாம்பிகைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இது என்னதுப்பா? பகலாமுகி. பகலாமுகிக்காக அந்த யந்திரம் மட்டும் வச்சிருக்காங்க. சோ இது ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். அதனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது என்ன டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா அது அவங்களே சொல்லிடுவாங்க. இது என்ன பிரதர் யந்திரம்? வீட்டு வாசல்ல. அப்படியா? அப்ப மொத்தல்ல நம்ம வீட்டுல போய் மாட்டணும்பா. எங்க வீட்டுல கண்திருஷ்டி படுத்து பாருங்க, இறங்கும் போதே ஸ்டெப்ல இருந்து விழுந்து வாரிதான் எழுந்து வர அந்த அளவுக்கு கண்திருஷ்டி இருக்கு. பின்னாடி எவ்வளவு உழைப்ப போடுறங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. திருஷ்டி மட்டும் வைக்கிறாங்க. சோ இதை வாங்கலாம். இது என்ன ரேட் வரும் பிரதர்? 1000 rupees வரும். இது உள்ள பார்த்த மாதிரி மாட்டணுமா வெளியில இப்படி நம்ம தெரு பக்கமா இதை மாட்டி விட்டுணுமா? ஓகே டன். அந்த ஒரிஜினல் அத்தி மரம் இருக்கு இல்லையா, அந்த அத்தி மரத்தை எடுத்து அதுல வந்து கமல யந்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க, கமல ஸ்வஸ்திக். இப்ப இது மேல வந்து ஜஸ்ட் ஒரு அகலை மட்டும் வச்சு விளக்கேற்றணும்னா நம்ம வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லாம இருக்குன்னா அந்த வளர்ச்சி ஏற்படுமா. இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் யாராவது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ தடங்கள் ஆயிட்டே இருக்கு, வருமானம் கம்மியா இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல விளக்கு வச்சு ஏத்தலாமா. இது வந்து ஸ்ரீசக்கரம் கோவில்களுக்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவர். அப்போ இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும் பாருங்க. அதுவும் இது அத்தி மரத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எதுக்கு என்னென்னன்றத நீங்க இந்த கடை நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கனாலோ இல்ல வெப்சைட்ல பாத்தீங்கனாலோ அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க.
இவர் வந்து நரசிம்மர் பியோர் காப்பர்ல லக்ஷ்மி நரசிம்மர் வச்சிருக்காங்க. இப்ப வந்து நீங்க படங்களா வச்சிருக்கீங்கன்னா அதை விட 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க, அதாவது உலோகங்கள்னு சொல்லுவாங்க. அதுல இன்னும் பெனிஃபிட்டா தரக்கூடியது பாத்தீங்கன்னா காப்பர். அது மாதிரி பியோர் காப்பர்ல குட்டியோன்னு சிலதை பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதிக்கான ஃபீச்சர்ஸும் சூப்பரா இருக்கு. இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். வராகி அம்மா இவங்க பண்ற மிராக்கள் இந்த டைம்ல எந்த அளவுக்கு பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த கடன் வராத கடன் வந்துடுது, நோய் நொடிகள் விலகிடுது, அவ்வளோ சூப்பரா இருக்கு. பின்னாடி முன்னாடி எல்லாமே லட்சணமா இருக்காங்க. ஓம் ஐம் கிளீம் சௌகு சிவ சம்பு வாராகி வாவா ஹும்பட் ஸ்வாஹா ஜெய் வாராகின்னு சொல்லி உங்களை வழிபட்டீங்கன்னா அவ்வளோ அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி குட்டியோண்டு சிலைதாங்க, அவ்வளோ அழகா இருக்காங்க, அவ்வளோ தத்ரூபமா இருக்காங்க. எல்லாமே ஃபுல் காப்பர் பேஸ்டு. அழகா தாமரை பீடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க மகாலட்சுமி பூஜை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன், அது பண்ணிதான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போ வந்து இதையும் வச்சு இவங்களையும் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நடராஜர். சிவபெருமானுடைய டிவோட்டிஸா இருக்கீங்க அப்படின்னா நடராஜர் நீங்க தாராளமா வாங்கி பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இன்னும் நிறைய விதமான ஸ்டாச்சுஸ் நாங்க இங்க எடுத்து வச்சிருக்கோம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா பிரதோஷ நாயகர் எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. இன்னைக்கு பிரதோஷம் வந்து அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பிரதோஷத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது அது இதுன்னு பண்றீங்க, அவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சு பண்ணலாம். விநாயகரே பாத்தீங்கன்னா கமலத்து மேல, அதாவது தாமரை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. நமக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையை மாத்தின நல்ல விதத்துல மாத்தின கருட பகவான் இந்த இதுலயும் இருக்காரு. ஓம் சிம் சிபாய் ஓம் சிம் சிபாய் ஓம் சிம் சிபாயன்னு மட்டும் சொன்னாலே போதும், அவர் நம்மளுக்கு வாரி 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 கொடுத்துட்டு இருப்பாரு. இவங்க பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர். உங்க குழந்தைங்க படிக்கணும் போகணும் வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹயக்ரீவர் வாங்கி வச்சு நீங்க சாமி கும்பிடலாம். இவர் வந்து தன்வந்திரி பகவான். நான் ஹாஸ்பிட்டலே கதியா இருக்கேன்க்கா, என்னால முடியவே இல்லை அப்படின்னா நீங்க தன்வந்திரி பகவானை வாங்கி வைக்கலாம். இவர் மிஸ்டர் குபேரர். இவர் எல்லார் வீட்டுக்கும் வேணும், யாருமே வேண்டான்னு சொல்லாத ஒரு தெய்வம் பாத்தீங்கன்னா இவர் தான் குபேரர். இவங்க வந்து கோமாதா, குழந்தை இல்லாதவங்க கூட இவங்களை வாங்கி வச்சுட்டு பூஜை பண்றாங்க இன்னைக்கு, அதுவும் நல்லதா நடக்குது. சமயபுரம் மாரியம்மன் லைவா வந்து என்ன சொல்றது, சிலருக்கெல்லாம் காட்சி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் விரதம் இருக்கக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா அது சமயபுரம் மாரியம்மன். நம்மளுக்காக அவங்க மாவிரதம்னு சொல்லுவாங்க, அந்த விரதம் இருப்பாங்க. இவர் தட்சிணாமூர்த்தி. நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு கிடையாது, ஆனா இவர் வந்து சிவனோட இன்னொரு அம்சம் சொல்லுவாங்க, தட்சிணாமூர்த்தி. சிவன் நீங்க அபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு வேணும்க்கா பெர்ஃபெக்டா வேணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவனை அழகா வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் எங்களுடைய பூர்வீக குரு ராகவேந்திரர், எல்லா வழியும் காமிச்சவர் இவர் தான் எங்களுக்கு. அப்புறம் ஆஞ்சநேயர் இது பில்லி சூன்யம் ஏவல் அப்படி இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க தாராளமா ஆஞ்சநேயர் போட்டோ வாங்கி வெளில வச்சுக்கினாலே உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சிலையா வாங்கி வச்சீங்கன்னா 10 மடங்கு பலன் இன்னும் அதிகமா கிடைக்கும். இவங்க பாத்தீங்கன்னா பெருமாளை நான் இந்த ரூபத்துல பார்த்தேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அழகா இருக்காங்க. பாதம் மேல மகாலட்சுமி, ஒரு கதை கையில ஊனிட்டு சங்கு சக்கரத்தோட அவ்வளவு அழகா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நல்ல பெருசா வேணும் அப்படின்னாலும் இது ரொம்ப அம்சமா இருக்கு. பாதம் ஒரு கதை வச்சிருக்காரு, அபய வரத ஹஸ்தம் வச்சிருக்காங்க, சங்கு சக்கரம் வச்சிருக்காரு, நாகர் குடை பிடிக்க அழகா அமர்ந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகரும் இருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 100% பியோர் காப்பர். இவங்க யாரு வேணாலும் வீட்டுல வாங்கி வைக்கலாமாக்கா, போலாமா வேணாமா வரலாமா அப்படின்னா தாராளமா வைக்கலாம். உங்க வீட்டுக்கு எந்த தெய்வம் வரணும்னு நினைக்குதோ அவங்கதான் உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்க நினைக்கிறதுனால அவங்க வர மாட்டாங்க. இது வந்து ஐம்பொன் விளக்கு. இது ஜஸ்ட் லைட்டா விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஜஸ்ட் நம்ம விம் லிக்விட் போட்டு தொடச்சாலே அந்த அளவுக்கு பளபளன்னு ஆயிடும். நீங்க இந்த பஞ்சலோகம்னா புளி எல்லாம் போட்டு எல்லாம் தேய்க்கணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம இது ஐம்பொன் விளக்கு. இது யாராவது எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்களா என்னோட கிரக பிரவேசத்துக்குன்னு பார்த்தா யாரும் கிஃப்ட் பண்ணல, நம்மளே சம்பாதிச்சு நம்மளே வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பியோர் சில்வர். இது வந்து 999 சில்வர்னு சொல்லுவாங்க. இங்க பின்னாடியே இருக்க பாருங்க 999 சில்வர், இல்ல கலப்படமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு சில்வர்ல இந்த மாதிரி கடவுள் ஃப்ரேம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப மோஸ்ட் ப்ரீஷியஸ். நம்மள பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம கொடுக்குற கிஃப்டை வந்து தூக்கி போட மாட்டாங்க, ஐயோ சாமி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ். இது மகாலட்சுமி. அக்கா மகாலட்சுமி யாருமே கொடுக்க கூடாது அப்படின்னீங்களா, அப்படிலாம் சும்மா கதைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்து அவங்க பூஜை பண்றாங்களோ அதனோட பலன் நம்மளுக்கு தான் அதுல 1% நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இதனோட ரேட்டு இன்னும் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
என் வாழ்க்கையில முருகர் எவ்வளவு மிராக்கல் பண்ணிருக்காருன்னு ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். 6 வாரம் சிறுவாபுரி போனதுக்கு அப்புறம் தான் நான் காஞ்சிபுரத்துல ஒரு இடம் வாங்கினேன். நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கடம்ப வனத்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கடம்ப மரங்கள் நிறைய நிறைஞ்சிருந்த அந்த வனத்துல வாழ்ந்தவராம் முருகர். அதனால கடம்ப வனத்தானேன்னு சொல்லுவாங்க. அந்த கடம்ப மரத்தை கொடைஞ்சி இந்த மாதிரி முருகர் செஞ்சிருக்காங்க. இதனால என்னக்கா பிரயோஜனம்? நம்ம வந்து உலோகத்துல பார்த்திருக்கோம், கல்லுல பார்த்திருக்கோம், அத்தி மரத்துல பார்த்திருக்கோம், கருங்காலில பார்த்திருக்கோம். இது கடம்ப வனம் எதுக்காக அப்படின்னா வெற்றிகளை தரக்கூடியவர். நம்ம நாயா பேயா உழைக்கிறோம், எதுலையுமே சக்சஸ்ங்கிறத அந்த ஸ்மெல் கூட எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நான் 17 வருஷமா அப்படிதான் இருந்தேன். வெற்றினா என்ன, சக்சஸ்னா என்னன்னே தெரியாது. அந்த சக்சஸ் தரக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா கடம்ப வனத்துல இருக்கக்கூடிய முருகர். இது முருகர் ஃபார்மேட்ல மட்டும் கிடையாது. கடம்ப வனத்துல விநாயகர் இருக்காரு, கடம்ப மரத்துல விநாயகர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க. அதே போல இந்த மாதிரி எனக்கு உருவமா பிடிக்காது, அந்த மாதிரி வைக்க முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2-3 ஸ்டாச்சுஸ் இருக்கு. யானை, குதிரை அந்த மாதிரி இருக்கு. இது எதுவுமே என்னால போட முடியாது அப்படின்னீங்கன்னா இந்த மாலைகள் இருக்கு பாத்தீங்கன்னா 7mm 6mm அந்த மாதிரி எல்லாம் கடம்ப மனத்துல இந்த மாதிரி மாலைகள் இருக்கு. இதையும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். அக்கா ஆபீஸ்க்கு எப்படிக்கா நான் இப்படிலாம் போட்டுட்டு போறது, என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸா போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரெண்டிங்காவும் இருக்கும். இந்த 7 சக்கராஸ் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட்டியாவும் நீங்க போட்டுக்கலாம், பெருசாவும் ஜெய்ஜாண்டிக்காவும் போட்டுக்கலாம். இது வெற்றி தான் வேணும், வெற்றி வேணும். எல்லாருடைய கடைசி டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா வெற்றி. அந்த வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி கடம்ப வனத்துல இருக்கக்கூடிய கடம்ப மரத்துல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் வாங்கி பூஜை ரூம்ல வைக்கலாம், கழுத்துலயும் போட்டுக்கலாம். இல்ல இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ். பேசி டயர்ட் ஆயிட்ட, கொஞ்சம் தண்ணி குடிப்போமா? இது உள்ள ஏதாவது ஒரு கல் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிருப்பீங்களா, என்னவோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணிருப்பீங்களா? இப்ப வந்து கிறிஸ்டல்ஸ் கையில போடுறது, வீட்டு வாசல்ல மாட்டுறது, பூஜை ரூம்ல வைக்கிறது அப்படின்லாம் இருக்கு. அதையும் தாண்டி சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த துளசி மணி மாலையை தண்ணியில ஊற வச்சு குடிப்பாங்க, ருத்ராட்சத்துல தண்ணி ஊற வச்சு குடிப்பாங்க. அந்த நோய் நொடிகள்ல அந்த நிவர்த்தி ஆகுறதுக்கு அந்த மாதிரி சில ஸ்டோன்ஸ் தான் இது உள்ள போட்டிருக்காங்க. இது வந்து சிட்ரைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன்ஸ் இது உள்ள இருக்கு. நான் கழட்டி காட்டவா? இந்த ஸ்டோன்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்துல அபிவிருத்தி ஆகணும், ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னா இதை போட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தா இந்த கல்லோட பவர் நம்ம உடம்புக்கும் போகும். நம்ம எப்படி கையில போட்டா அதிர்ஷ்டம் வருதோ அந்த மாதிரி இந்த தண்ணி இதுல போட்டு குடிக்கும் போதும் அந்த அதிர்ஷ்டம் வரும். இது மட்டும் இல்லாம அமிர்திஸ்ட், இது வந்து உடம்புல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குக்கா, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஸ்படிகம் தொட்டதுக்கெல்லாம் என்ன 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 அப்படின்னு நாய் மாதிரி கத்துறாங்க உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க. இது உள்ள ஸ்படிகம் இருக்கும். இதுல தண்ணி ஊத்தி குடிக்கிறதுனால இந்த தண்ணி கலர் மாறுறது போறது வரதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை ஜஸ்ட் திறந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஃபில் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். சோ இதுவும் நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.